सीतापदे राम 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 श्री रामनाम संकीर्तन की जय। गोपिका जीवन स्मरण गोविंद गोविंद। जय जानकी कांत स्मरण। जय जय राम राम। हर हर नम पार्वती पदये। हर हर महादेव। सिद्धि विनायक स्वामी की जय। आंजनेय स्वामी की जय। सद्गुरु महाराज की जय। सकल साधु मंडली की जय। प्रहलाद नारद पराशर पुंडरीक व्यास अंबरीश शुक शौनक भीष्म दल्प्यान रुक्मांगद अर्जुन वसिष्ठ विभीषणादीन पुण्यानिमान परम भागवतान् स्मरामि। सीता लक्ष्मण भरत शत्रुघ्न हनुमत समेत श्री रामचंद्र परब्रह्मणे நமः। ஸ்ரீயப்பதியான சீதாராமுடைய பூர்ண அனுகிரக விசேஷத்தினால் நடந்து வரக்கூடிய ஸ்ரவண யஜ்ஞத்தில் ஸ்ரீமத் பாகவதத்தில் நாம் பிரகலாத் சரித்திரம் பார்த்துட்டு வரோம். அருமையான சரித்திரம். கடைசியில் அவர் என்ன முடிக்கிறாருன்னா, ஒரு பகவானை சந்தோஷப்படுத்துறதுக்கு பிராமணனாக இருக்கணும் அவசியம் இல்லை, தேவனாக இருக்கணும் அவசியம் இல்லை, ரிஷியாக இருக்கணும் அவசியம் இல்லை. இப்படிதான் அசுரனாக இருந்தாலும் பரவாயில்லை, ஆனால் நிறைய படிச்சிருக்கணும் அவசியம் இல்லை, அதில் வயசில் பெரியவனாக இருக்கணும் அவசியம் இல்லை, விஷயம்லாம் நிறைய தெரிஞ்சிருக்கணும், நிறைய படிச்சிருக்கணும், பண்டிதனாக இருந்தால் தான் பகவான் அடைய முடியும் அப்படின்லாம் கிடையாது. நாளும் துவஜத்வம் தேவத்வம் ரிஷித்வம் வா அசுராத்மஜாக பிரீணாய முகுந்தஸ்ய ந விரத்தம் ந பகுஜதா. இவைகள்லாம் பகவானை சந்தோஷப்படுத்துறதுக்கு போதுமானதாக ஆகாதாம். சரி, நிறைய தானங்கள் பண்ணணுமா, தபம் பண்ணணுமா, யாகங்கள் பண்ணணுமா, ஆச்சார அனுஷ்டானங்களை கடைப்பிடிக்கணுமா, இல்லை விரத நியமங்கள்லாம் கடைப்பிடிக்கணுமா, என்னெல்லாம் கடைப்பிடிக்கணும்னா ந தானம் ந தபோ நே ஐஜ்யா ந சோச்சம் ந விரதானிச்ச. அப்போ எப்போ எப்படி பகவான் பிரீதி அடைவார்? பிரியதே அமளியா பக்தியா. ஓ, அப்பழுக்கற்ற சுத்தமான பக்தியில் தான் பகவான் சந்தோஷம் அடைவானாம். அமளியா பக்தியா, மற்றதெல்லாம் என்னன்னா நீ தானம் பண்ணு தபசம் எல்லாம் சுத்தமான பக்தி இல்லாமல் நீ செய்யக்கூடிய தானம் தபசு எல்லாமே வெளிவேஷங்கள் தான். ஹரி அந்யத் விடம்பனம் ததா ஹரோ பகவதி பக்திம் குருது தானவாக. பகவானத்தில் சுத்தமான பக்தி செலுத்தி தானவர்கள், அதே சமயத்தில் தானவர்களே சரி அசுர குழந்தைகளே அப்படின்ட்டு அந்த அசுர குழந்தைகளை பார்த்து சொல்கிறார் யார்? பிரகலாதன். ததோ ஹரோ பகவதி பக்திம் குருதானவாக. பகவானத்தில், அதனால் பகவானத்தில் பக்தி செய்யுங்கள். தன்னை போலவே பிறரை சகல ஜீவராசிகளையும் நீங்கள் நினைக்க வேண்டும். ஆத்ம உபமன்யேன சர்வத்திர சர்வபூதாத்மன் ஈஸ்வரே என எல்லா ஜீவராசிகளுக்குள்ளும் பகவான் ஈஸ்வரன் சாக்ஷாத் நாராயணன் மட்டும்தான் இருக்கிறான், வேறு யாரும் இல்லை. எல்லா ஜீவராசிக்குள்ளும் பகவான் இருக்கிறான். அதனால் தனக்கு எப்படி ஒரு துன்பம் ஏற்பட்டால் நம்மளால் தாங்கிக்க முடியலையோ, அதுபோல் பிற ஜீவராசிகளும் நம்ம துன்பம் ஏற்படுத்தாமல் அஹிம்சா தர்மத்தை கடைப்பிடிக்கணும். பிறகு ஹிம்சையை உண்டு பண்ணால் நமக்கு யாருன்னா ஹிம்சை பண்ணாலும் நம்ம எவ்வளோ துன்பப்படுறோம். அதுபோல் பிற ஜீவராசிகள் ஹிம்சையை கஷ்டப்படுறத பார்த்தா நம்ம துக்கப்படணும். அது மாதிரி தன்னை போல பிறரை என்னும் தன்மை வேண்டுமே. அந்த தன்மை வர உள்ளத்திலே கருணை வேண்டுமே. பொன்னை போல மனம் படைத்தால் செல்வம் வேறில்லை அப்படின்னு சொல்லி பாடுபடுறது இல்லையா? அது மாதிரி அதான் ஆத்ம உபமன்யேன தன்னை போல பிறரை என்ன வேண்டும். சர்வத்திர சர்வபூதாத்மனீஸ்வரே, எல்லா இடத்துலையுமே எல்லா ஜீவராசிகள் இடத்துலையும் ஈஸ்வரனை பார்க்க வேண்டும் அப்படின்னு சொல்கிறார். தைத்தேய யக்ஷரக்ஷாம்சி ஸ்திரீய சூத்ராப்ஜகசா. அசுர குழந்தைகளே, யக்ஷர்கள், ராட்சசர்கள், ஸ்திரீகள், சூத்திரர்கள், அதே சமயத்தில் இடைச்சேரி ஜனங்கள், அதே சமயத்தில் பறவைகள், மிருகங்கள், இன்னும் பாவப்பட்ட ஜீவராசிகள் எல்லாமே பகவானிடத்தில் பக்தி செலுத்தி பகவானை அடைந்திருக்கிறார்கள். அதனால் எந்த பிறவின்றது முக்கியம் இல்லை, பக்தி தான் முக்கியம். தைத்தேயா யக்ஷரக்ஷாம்சி ஸ்திரிய சூத்ரா ருஜோகசா கஹா மிருகாः பாவஜீவः சந்தி யக்ஷுதாம் கதாः ஏதாவனேவலோகஸ்மின் வம்சஸ்வார்த்த பரஸ்மிருதः. உண்மையான பரமார்த்த லாபம் ஒரு மனுஷனுக்கு என்னன்னு கேட்டால் ஏகாந்த பக்திர் கோவிந்தே எத் சர்வத்திர ததீக்ஷணம். ஒரு மனுஷன் ஏகாந்த பக்திர் கோவிந்தே, அதாவது பகவான் ஒருத்தனை தவிர உலகத்தில் எதுவுமே இல்லை, உலகமாக தோன்றதுங்க. உன் கண்ணு கோளாறு
அதான் ஸ்ரீ அண்ணா சொல்லுவார், உன் கண்ணு கொள்ளாரு, உனக்கு தூண் தான் தெரியுது, தூண் தான் தெரியுதுன்னு இரணிகசிபு சொல்கிறான். எனக்கு பகவான் தான் தெரியுது, பகவான் தான் தெரியுதுன்னு சொல்ல போகிறான் இப்போ பிரகலாதன். அதனால் உலகமாக தோன்றதுனால உனக்கு என்னன்னா இவன் கெட்டவன் அவன் நல்லவன் அப்படின்னு சொல்லுது. எனக்கு பகவானாக தோன்றதுனா எல்லாமே பகவான் தான் திட்டுறான், பகவான் தான் சந்தோஷப்படுத்துகிறான். ஒரு இடத்துல அமிர்தமான வார்த்தைகள் பேசுகிறவங்கள பார்த்தா நம்மளுக்கு பிடிச்சிருக்கு, ஒருத்தனை பார்த்தா கடுமையான வார்த்தைகளை பேசும்போது அவனை பார்த்தா வெறுப்பாக இருக்குது. ரெண்டுமே பகவான் தான். அடிக்கிற கை தான் அணைக்குது, வேறு யாரும் இல்லை அப்படின்னு மகான்கள்லாம் பார்ப்பாங்களாம். அதான் ஏகாந்த பக்தி. எல்லாத்துலேயும் பகவான் பார்த்தா இந்த இடத்துல பகவான் நம்மளை அரவணைக்கிறான், இந்த இடத்துல பகவான் நம்ம கடுமையாக திட்டுறான், வேறு ஒன்றும் இல்லை. இங்கே அடிக்கிறான், அங்கே அணைக்கிறான் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறவங்களுக்கு அவனுக்கு எல்லா திசைகளும் பகவானுடைய செயல் இது. அப்போது அவனுக்கு உலகமாக தோணவே தோணாது. உலகமாக தோணிச்சு தான் இவன் பிடிக்கல, அவன் பகைவன், இவன் நல்லவன் அப்படின்ற பேதங்கள்லாம். இதுதான் இதுதான் ஏகம். இது ஒன்று தான் முடிவான நன்மையை தரக்கூடியது, மோட்சத்தை அளிக்கக்கூடியது, ஏகாந்த பக்தி. இந்த பக்தி ஏகாந்த, இது முடிவான. இந்த நிலையில் பக்தி பண்ணி பாருங்கள், எல்லாத்துலேயும் சர்வத்திர பகவானே இருக்கான்றது பார்க்க தெரிஞ்சுக்கிட்டோம்னா நம்மளுக்கு எதிரிகளே உலகத்தில் இருக்க மாட்டாங்க. அதுதான் இங்கே சொல்கிறார், ஏகாந்த பக்திர் கோவிந்தே எத் சர்வத்திர ததீக்ஷணம். நம்மை போல தான் பிறர் என்னன்னு சொன்னான். நமக்குள்ளே இருக்கிற பரமாத்மா தான் அவங்களுக்குள்ளே இருக்கிறான். நமக்கு என்ன தீங்கு வந்தால் நம்ம கஷ்டப்படுறோமோ அதே மாதிரி தான் மற்றவங்களுக்கு தீங்கு வந்தால் கஷ்டப்படுவாங்க அப்படின்னு நம்ம யோசிச்சோன்னாவே முடிஞ்சு போச்சு, அவ்வளோதான். நீ உலகத்தில் செய்ய வேண்டிய கடமை எதுவுமே கிடையாது, உனக்கு பொறுப்புகள் கிடையாது, நீ செய்ய வேண்டியது எதுவுமே கிடையாது, உனக்கு பட்டுதல் கிடையாது, எதுவுமே கிடையாது. நீ சொல்லப்போனால் நீ மோட்சமே அடைஞ்சாச்சு. அதான் அந்நியதா, அதாவது இந்த தேகத்து சம்பந்தமான விஷயங்கள்லேருந்து நீ விலகிட்டியே, ஆத்மஸ்வரூபத்தில் நிலைச்சு நின்றுட்டியே. அப்போ முக்தி ஹித்வா அந்நியதா ரூபம். முக்தின்றது என்னென்னா ஸ்வஸ்திதி இல்லை, தன்னுடைய ஸ்வரூபத்தில் நிலைச்சு நின்றுட்டு ஆத்மாவை தவிர அந்நிய விஷயம் எதுவும் இல்லை அப்படின்னு பார்க்குற அந்த மனப்பான்மை, பரமாத்மா கிருஷ்ணனை தவிர வேறு யாரும் இல்லை. அதே சமயத்தில் எனக்கு வந்த துன்பம் எப்படியோ அதே மாதிரி தான் மற்றவங்கள வந்தாலும் துன்பம் தான் அப்படின்னு எல்லாத்துலேயும் இந்த சமத்துவத்தை பார்க்க ஆரம்பிச்சிட்டோம்னா, ஆத்மாவை உபமானமாக கொண்டு, ஆத்மா உபமன்யேன, நம்மையே நம்ம உபமானமாக கொண்டு மற்ற சர்வத்திர எல்லா ஜீவராசிகளிடத்திலும் நம்ம அன்பு பாராட்டணும்னு சொன்னால், எல்லா ஜீவராசிகளும் பகவான் தான் இருக்கிறான்னு பாராட்ட ஆரம்பித்தோம்னா அதுதான் ஏகாந்த பக்தி. அந்த ஏகாந்த பக்தி யார் இருக்குதோ அவன் எல்லா இடத்துலையும் கோவிந்தனை தான் பார்ப்பானா. ஏகாந்த பக்தி கோவிந்த எத் சர்வத்திர ததீக்ஷணம். இதான் முடிவான உபதேசம் பிரகலாதன் சொல்கிறது. இந்த நிலைக்கு ஒருத்தன் எல்லாம் கிருஷ்ணன் அப்படி பார்க்குற மனப்பான்மை வந்துச்சுன்னா உனக்கு உலகத்தில் எதிரிகளே இருக்க மாட்டாங்க. அவனை பார்த்தா அவனை பிடிக்கல இவனை பிடிக்கல கச்சல்னா நம்மளை பார்த்தே நம்மளுக்கு பிடிக்காத போயிடுவான். ஸ்ரீ அண்ணா அழகாக சொல்லுவார். ஏன்னா உனக்கு கொஞ்ச நாள் பார்த்தா அவங்க பிடிக்கும், கொஞ்ச நாள் பார்த்தா இவங்கள பிடிக்கும், அப்புறம் பார்த்தா ஒரு காலகட்டத்தில் பார்த்தா அவங்களே நம்மளுக்கு எதிர்ப்பாக நடக்கும்போது அவங்கள பிடிக்காது, அப்புறமா இவங்கள பார்த்தா இவங்கள பிடிக்காது, கச்சல் யாருமே பிடிக்காது. ஒரு நாள் பார்த்தா தன்னையே தனக்கு பிடிக்காதான். என்னடா அது, ஏன்டா வாழற நம்ம வெறுப்பான இந்த ஒரு வாழ்க்கை அப்படின்னு தோணுமா. அப்போ எப்போ பகவானை எல்லாத்துலேயும் பார்க்க ஆரம்பிச்சிட்டானோ அவனுக்கு பிடிக்காதுன்னு விஷயம் ஒன்றுமே கிடையாது. பகவானை பிடிக்காத யாருன்னா உண்டா? அப்படி அவனுக்கு பிடிச்சி போச்சுன்னா அவன் எங்கே வேணாலும் வாழ முடியும், எப்படி வேணாலும் வாழ முடியும், அவன் சந்தோஷம். ஆனால் அந்த பக்குவன்றது சொல்லிடலாம், ஆனால் ரொம்ப 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 ஈஸி தான், ரொம்ப ரொம்ப கஷ்டமே. எல்லாத்துலேயும் பகவானை பார்க்குற அந்த மனப்பான்மை அவ்வளோ லேஸில் வந்துடுமான்னு பிரகலாத் சரித்திரம் படித்தா தான் வரும். அது நம்ம அப்படியே ஒன்றும் இல்லை, நம்ம இதுக்கு என்ன அபியாசம் பண்ணோம், ஒன்றும் இல்லை, அப்படியே ஸ்ரவணம் பண்ணினே அடிக்கடி இந்த பிரகலாத் சரித்திரத்தை ஸ்ரவணம் பண்ணினே இருந்தாவே நரசிம்மவதத்தை கேட்டாவே பயம்லாம் போகும். அதனால் ரொம்ப ரொம்ப விசேஷம். இன்றைக்கி அதுதான் நம்ம எடுத்துகிட்டு அடுத்தது பார்க்கலாம். இதுதான் உபதேசம் பண்ணார் பிரகலாதன் அசுர குழந்தைகளுக்கு. அந்த பிஞ்சு மனசில், கள்ளங்கோடலாத மனசில், இன்னும் உலக அனுபவம் அறியாத மனசில், உலக அனுபவங்கள் ஏற்படாத அந்த சின்ன வயசில், உலகத்தை பார்க்காத அந்த சின்ன வயசில் உடனே பளிச்சுன்னு அப்படியே கற்பூரம் மாதிரி பற்றிக்கிச்சான். உடனே பிரகலாதனுடைய உபதேசம் ஏறிட்டு உடனே எல்லாரும் அப்போ என்ன பண்ணணும், நாராயண நாமா சொல்லுங்கன்னு.
அந்த பள்ளிக்கூடத்தையே பஜனை மடமாக மாற்றிட்டான் பிரகலாதன். நாராயண 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 பஜனை ஆரம்பிச்சிட்டாங்க எல்லாமே. அப்படி பகவானை வழிபடுறது தான் ஒரே வழின்னு தெரிஞ்சுக்கிட்ட பிறகு இனிமேல் நான் ஏகாந்த பக்தர்கள் சர்வத்திர தீட்சணை எல்லாத்துலையும் நாராயண மட்டும் தான் பார்க்கணும். அருமையான இந்த உபதேசத்தை கேட்டவுடனே சண்டமார்கள் சொல்கிறதெல்லாம் தூக்கி போட்டாங்க. சர்வ தர்மம் பரித்தேஜ மாம் ஏகம் சரணம் பிரஜான்ற அந்த தர்மத்தை பிரகலாத் சொல்கிற பகவான் ஏகம், நாராயண ஒருத்தன் தான் பரகதின்னு சொல்லிட்டு நாராயண நாமா சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க எல்லாமே. நாரதோச்ச அது தைத்தியசுதா சர்வே ஸ்ருத்வா ததனு வர்ணிதம் ஜக்ருஹுர் நிரவத்தியத்வான் நைவம் குரு அனுசிக்ஷிதம். குரு அனுசிக்ஷிதம் யார்? சண்டமார்கள் சொன்னது ஏற்றுக்கலையாம், பிரகலாதம் சொன்னதை ஏற்றுக்கிட்டாங்களாம். ஜக்ருஹுர் நிரவத்தியத்வத்து யத்வான் நைவ குரு அனுசிக்ஷிதம். சண்டமார்கள் சொன்னக்கூடிய வேத பாடங்களை எடுத்துக்கலையாம், சாதாரண தர்மங்களை எடுத்துக்கலையாம். பிரகலாதம் சொல்லக்கூடிய பாகவத தர்மத்தை எடுத்துக்கொண்டாரலாம் எல்லாருமே. அதாச்சாரிய சுதாஸ்தேஷாம் புத்தி ஏகாந்த சம்ஸ்திதாம் ஆலக்ஷிய வேதஸ்தரிதோ ராஜ்யா ஆவேதயத்து யதா. அவர்கள் தானே ஆயுஷம் பண்ணாங்க, சண்டமார்கள் தானே. ஆரிய சேவையினால், அதாவது சுக்கராச்சாரியர் வந்தாருன்னா அவரால் புத்தி திருத்தப்படலாம், அதனால் கொஞ்ச நாள் நாங்கள் வர்ணபாசம் தான் அவங்க எங்கேயும் ஓடி விடாதபடி நான் வர்ணபாசம் கட்டி வைக்கிறோம் அப்படின்னு சொன்னவங்க இவங்க தானே. இப்போ என்னன்னா இவங்களாலே பிரகலாதனே சண்டமார்களாலே சமாளிக்க முடியலையா. ஏன்னா இவன் முன்னாடி பள்ளிக்கூடத்தே பஜனை மடமாக மாற்றிட்டான். இவன் கொஞ்ச நேரம் வீட்டில் போய் சாப்பிட்டு வரலான்ட்டு சாப்பாடுக்கு போனால் உடனே எப்போ பசங்களுக்கு இது மாதிரி புத்திலாம் பாகவத தர்மத்தெல்லாம் சொல்லி கொடுத்து எல்லாம் நாராயணாமா சொல்லி பஜனை பண்ணுறாங்க. நான் சொல்லி கொடுக்குற பாடத்தை சொல்கிறேன், இதை சொல்லணுடான்னா அதை சொல்ல மாட்டேன்றாங்க. அதான் சொல்கிறேன், நைவ குரு அனுசிக்ஷிதம். குரு வந்து பாடம் சொல்கிறேன், நான் இந்த பாடம் சொல்கிறேன், இந்த பாடம் வேத பாடத்தை சொல்லு, இது மாதிரி தர்மங்களை பற்றி அந்த லோக தர்மங்களை பற்றி பாடங்களை சொல்கிறாரு, அதை எடுத்துக்க மாட்டுறாங்களாம் பசங்க அசுர குழந்தைங்களாம். பிரகலாதம் சொல்கிறது தான் நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நாராயண நாம சொல்கிறாங்களா அனவரதம். நாராயண 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 நாராயணா அந்த நாராயண நாமத்தை ஜெபிச்சுன்னு இருக்காங்க. பகவானுடைய நாராயணா கோவிந்தா வாசுதேவா நாம சங்கீதம் தான் பண்ணுறது குழந்தைங்க. பிரகலாதம் சொல்கிற நாம சங்கீதம். ஆஹா இவனை திருத்தந்தே பெரும்பாடாக போச்சு, இன்னும் அவன் பார்த்தா பசங்க எல்லாரையும் கெடுத்துட்டான், இன்னும் அவங்களெல்லாம் திருத்தினா ரொம்ப கஷ்டமாயிடுமே சொல்லிட்டு இது நம்மளால் ஆகாது, நம்மளால் முடியாது, இவனை சமாளிக்க முடியாது இந்த பிரகலாதனை. அவங்க அப்பா வேலைக்கு போய் சொல்லிவிடுவாங்க, கம்ப்ளைண்ட் பண்ணிவிடுவாங்க சொல்லிட்டு அவங்க அப்பாக்களே கம்ப்ளைண்ட் பண்ண வந்துட்டாங்க அவங்க. ஆலக்ஷிய பீதஸ்துவரிதோ, ஏன்னா ராஜா தண்டிச்சுடுவான், தன்னையும் சேர்த்து தண்டிச்சுடுவான், நாங்கள் தான் சொல்லி கொடுத்துதா, அதனால் ராஜாக்களை போய் சொல்லிடலாம் விஷயத்தை அப்படின்னு. சரி ஆலக்ஷிய பீதஸ்துவரிதோ ராஜ்யா ஆவேதயத் யதா. நடந்த விஷயத்தை எல்லாத்தையும் ஒப்படைச்சிட்டாங்க, எல்லாம் கம்ப்ளைண்ட் பண்ணிட்டாங்க யார் சண்டமார்கள் பிரகலாதனுடைய நடத்தையை பார்த்து. சொத்வா தத் அப்பிரியம் தைத்தியோ துத்சகம் தனயானயம். தன் பிள்ளையை செய்த சகிக்க முடியாத தனக்கு பிரியமில்லாத விஷயத்தை கேள்விப்பட்டான் இரண்யகசிபு. உடனே கோப ஆவேசத்தினால உடம்புலாம் அப்படியே கெடுகெடுன்னு நடுங்குதான், அந்த உடம்பு துடிச்சுதான் அப்படியே. கோப ஆவேச சலத்காத்திரா புத்திரம் ஹந்தும் மனோததே. ஆள் தான் பிள்ளையை கொல்ல நினச்சிட்டானான். அப்போது தன்னுடைய வார்த்தைகளாலே அடிக்கிறானா. ஷித்வா பருஷயாவாச்ச பிரசாதம் அததர்கனம். அது என்ன வார்த்தைகளால் அடிக்கிற அளவுக்கு என்ன அப்படி கடுமையாக பேசுனானா. அதை நான் சொல்ல மாட்டேன், அது ஒரு பாகவத பிரச்சாரம், ஒரு பாகவதனை நிந்திச்சுன்னா அந்த வார்த்தையை நான் சொல்ல மாட்டேன்னு சொல்லி சுகாச்சாரிங்க சொல்லலை. ஆனால் கடுமையான வார்த்தைகள் நிந்திச்சு எதை சொல்லியிருக்கான் யார்? இரண்யகசிபு. ஷித்வா பருஷயாவாச்சனா கடினமான வார்த்தையை சொல்லியிருக்கான். பிரசாதம் அததர்கனம். அப்படி சொல்கிறதுக்கு தகுதி இல்லாத, சொல்லத்தகாதவன் பரம் பாகவதன், அப்படிப்பட்ட நிந்திக்கூடாது, பாகவத பிரச்சாரம் அது. ஆனால் அது கூட தெரியாமல் கடுமையான வார்த்தைகளை சொல்லிக்கிறானா. ஆனால் சுகாச்சாரிய அதை சொல்லலை. யக்ஷமான பாபேன திரஸ்சீனேன சக்ஷுஷா. அப்போது பாபத்து எண்ணத்தோடு கூடிய அவனை திரஸ்காரம் பண்ணி அப்படி எரிக்கிற மாதிரி பார்த்தானா யாரை? பிரகலாதனை, இரண்யகசிபு. இல்லை சுகாச்சாரிய அதை ஏன் சொல்லலைன்னா, ஒரு தவறான வார்த்தைகளில் ஒரு பக்த நிந்திக்கிறது போய் எப்படி சொல்ல முடியும்? மனசு வராது. அதான் சொல்கிறேன் அனுபவமாக சொல்லியிருக்கார் பாகவதத்தை, சும்மா இப்படியே கதையாக சொல்லிட்டு போகல. அது அவருக்கு பிடிக்கல, அது மாதிரி சொல்கிறது யாருக்குமே பிடிக்காது ஒரு பக்தன் நிந்திக்கிறது, அதனால் அதை சொல்லலை. ஆனால் இவர் எப்படி இருக்கார் பிரகலாதன்? அப்படி கேவலமாக அதிர்ந்து பேசினாலும், கொடூரமான வார்த்தைகளால் திரஸ்கரிக்கப்பட்டாலும் திட்டினாலும், ஆனால் வணங்கி இருக்கிறாராம் பிரகலாதன். அதான் சொல்ல பிரஷயா வனதம் தாந்தம்.
அப்படி தலைவணங்கி கொண்டு கைகூப்பி கொண்டு அப்பா நமஸ்காரம் பண்ணி கைகூப்பி கொண்டு இருக்கிறானா. அப்பா முன்னாடி கொண்டு போய் சந்தமார்கள் கொண்டு போய் நிறுத்தினாங்க இல்லையா பிரகலாதன். அப்போ விழுந்து சாஸ்திரம் நமஸ்காரம் பண்ணி கைகூப்பி கொண்டு இருக்கிறானா, வணக்கமாக இருக்கிறானா. ஆனால் பார்த்தா இவனுக்கு செம்ம கோவம் வந்துடுச்சு. தான் கெட்டது இல்லாமல் பசங்களெல்லாம் கெத்துட்டானே இவன் அப்படின்னு பயங்கர சலத் காத்திரகா, உடம்புலாம் துடிச்சு தான் அவனுக்கு. யார் ஹிரண்யகசிபுக்கு சர்வ பதாஹத இவ ஸ்வசன் பிரகிருதி தாருணா. ஒரு பாம்பை காலில் மிதிச்சா எப்படி அப்படியே டக்குன்னு சீருமோ அது மாதிரி சீர்னானா ஹிரண்யகசிபு. பயங்கர கோபத்தால் பெருமூச்சு வெட்டுன்ட்டு அப்படி சீர்னானா. துர்வினிதா, வினயமற்றவனே, வினயமுள்ளவன் போல் நடிகர் நீ. ஆனால் உண்மையிலே கை கூப்பி கொண்டு நமஸ்காரம் பண்ணுற மாதிரி இருக்கா. ஆனால் பார்த்தா நாராயண நாமத்தை சொல்கிற பரபட்சத்தில் என் எதிரி பட்சத்தில் பற்றி பிரச்சாரம் பண்ணுற நீ. துர்வினிதா, மந்தாத்மன, மந்த புத்தி படைத்தனே, குலபேத கராதமா, குலத்தை கெடுக்க வந்த அதமனே அப்படின்லாம் திட்டுறான். துர்வினீத மந்தாத்மன குலபேத கராதமா ஸ்தப்தம் மச்சாசனம். உனக்கு அவ்வளோ திமிர அவனுக்கு. என்னுடைய மச்சாசுனத்தோதம் நேஷ்யத்வாஸ்ட யமக்ஷயம் துவாத்திய யமக்ஷயம். என்னுடைய கட்டளை மீறுகின்ற நீயே யமனை வரவழைத்து கொண்டாய். நீ யமலோகத்தை அடைய போகிறேன்னு நினைக்கிறேன். கிருத்தஸ்ய யஸ்ய கம்பந்தே தயோ லோகம் சகேஸ்வராக தஸ்யமே அபிதவன் மூட சாசனம் கிம் பலோ அத்தியகாக. கிருத்தஸ்ய யஸ்ய கம்பந்தே தயோலோக சகேஸ்வராக. இந்த மூன்று லோகத்தில் உள்ள அதிபதிகளாகிய இந்திரன் சந்திரன் முதலானவரெல்லாம் என் பேரை கேட்டாலே கெட்டு 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 கெட்டுன்னு நடுங்குவாங்க. இந்த மூன்று உலோகமும் நடுங்கி போகும். கம்பந்தே நடுநடுங்கி போகமே. அப்படியாப்பட்ட என்னை போய் நீ அலட்சியப்படுத்துறியே மூடா அப்படின்னு சொல்கிறார். என்னை பற்றி கொஞ்சம் கூட பயம் இல்லாமல் என்னுடைய கட்டளையை மீறுகின்றாயே. யாருடைய பலத்தினால என்னுடைய கட்டளையை மீறுகின்றாய் அப்படின்னு கேட்குறான் ஹிரண்யகசிபு. கிருத்தஸ்ய கம்பந்தே திரையோலோக சகேஸ்வராக தஸ்யமே அபிதவன் மூட சாசனம் கிம் போல அத்தியகாக. அப்போ பிரகலாதன் சாந்தமாக பதில் சொல்கிறான். இவன் கோபத்தினால மிரட்டத்தினாலே பயப்பட அப்பா துடிகிறாரு, வினயமாக அதுக்காக வினயம் இல்லாமல் போகல. அதே சமயம் வினயமாகவும் இருக்கிறான். அதே சமயத்தில் அவன் கோவப்படுறதுனால இவரும் கோவப்படல. அப்படியே சாந்தமாக பதில் சொல்கிறான். அப்பா ந கேவலம் மே பவதஸ்ய ராஜன்னே சவை பலம் பலினாம் சாபரேஷாம். அப்பா யாருடைய பலத்தினால என் கட்டளை மீறுகின்றேன் என்று கேட்கிறீர்கள். நீ பேசுகிறியே யாருடைய பலம்? உனக்கு இவ்வளோ வரங்களை வாங்கணுன்ற திமிரில் தானே 3 லோகத்துலேயும் அடக்கி ஆண்டுட்டேன். 3 லோகத்தில் உள்ளவர்களும் என் பேரை கேட்டாலும் கிடுகிடுன்னு நடுங்குறாங்க. என்னை பார்த்தாலே நான் புருவம் நெரிச்சாலே அப்படியே நடுங்க போகிறாங்க. அந்த 3 லோகம் மட்டும் இல்லை, 3 லோகத்தில் உள்ள அதிபதிகளே நடுங்குறாங்க, இந்திரா சந்திரன் முதலானவர்கள்லாம் அப்படின்னு சொல்கிற இல்லை. சபாஷ். ஆனால் அது உன்னுடைய பலம் இல்லை. ந கேவலமே பவதஸ்ய ராஜன்னு. உன்னுடைய பலம் மட்டும் இல்லை, சவை பலம் பலினாம் சாபரேஷாம். பலசாலிகளுக்குள் சிறந்த பலசாலி ஒருத்தன் இருக்கிறான். அவன்தான் அவரே அமி ஸ்திர ஜங்கமா. உயர்ந்த விஷயங்கள் தாழ்ந்த விஷயங்கள் எல்லாத்துக்கும் பலமாக இருக்கிறான். அதே மாதிரி அசையும் பொருள் அசையா பொருள் எல்லாத்துக்கும் பலமாக இருக்கின்றான். அது மட்டும் இல்லை, பிரம்மதேவர் போத்த பிச்சை உனக்கு பலம். உனக்கு சும்மா பலம் வந்துச்சா? அஷ்டமா சித்திகள் உனக்கு கை வந்துச்சா? பிரம்மதேவர் வரம் கொடுத்ததுனால நீ பலம் பெற்றாய். இல்லைனா நீ எறும்புகளால் பட்சிக்கப்பட்டு எலும்பு தோலுமாக இருந்த, நீ உயிரோடவே இருந்திருக்க மாட்டேன். பிரம்மதேவர் கமண்டல் தீர்த்தத்தினால வஜ்ரமயமான தேகத்தோடைய நீ வெளியே வந்த. பிரம்மதேவர் போட்ட பிச்சை உனக்கு உயிர் பிச்சை, உனக்கு பலம் கிடைச்சிது. அந்த பிரம்மதேவருக்கும் யார் பலம்னா அந்த நாராயணன் தான். எனக்கும் பலம், உனக்கும் பலம், பிரம்மதேவருக்கும் பலம், சகல லோகங்களுக்கும் பலம், அசையா பொருள் எல்லாத்துக்கும் பலம் அவன் அர்த்தம் தான், நாராயணன் தான். இதை புரிஞ்சிக்காமல் பெரிய பலசாலி நான், என் பலத்தை கண்டு 3 லோகங்களும் கிடுகிடு நடுங்குது அப்படின்லாம் சொல்கிறியே அப்படின்னு சொல்கிறார். அவரே அமிஸ்திரஜங்கமாயே. ஆனால் இவ்வளோ கடுமையாக சொல்ல, அதுபோல் எல்லாத்துக்கும் பலம். அந்த பிரம்மதேவருக்கும் உனக்கு பிரம்மதேவர் தான் பலம் கொடுத்தார். அந்த பிரம்மதேவருக்கும் பலசாலி யாரோ, பலம் கொடுத்தவர் யாரோ அவர் தான் எனக்கும் பலம், எல்லாருக்கும் பலம், உனக்கும் பலம். பிரம்மாதையோ ஏன வசம் பிரணீதாக. அவன் வசத்தில் தான் உலகமெல்லாம் இயங்கி கொண்டிருக்கிறது அப்படின்னு இதெல்லாம் சொல்கிறார். அப்போது சில அப்பாவை பார்த்து ஒரு கருணை காட்டினார்.
அப்போ இந்த அசுரனாக பிறந்தது முக்கியம் இல்லைப்பா. நானும் அசுர குலத்தால் தான் பிறந்தேன். ஆனால் அசுர சுபாவத்தோடு இருக்கிறது தான்ப்பா தப்பு. அந்த அசுர சுபாவத்தை விட்டுடாம்பா, பகவான் சந்தோஷம் அடைவான். சொல்ல ஜஹ்யாசுரம் பாவம் இமம் தொய் ஆத்மனா சமம் மனோயஸ்வன சந்தி வித்விஷா. அதனால் இந்த அசுர சுபாவத்தை விட்டு உலகம் முழுதும் நிறைய பேர் என்ன பண்ணாங்க, மனசை ஜெயிக்காமல் உலகத்தெல்லாம் ஜெயிச்சுட்டுட்டா நிறைய பேர் நினைக்கிறாங்க. அப்போ உனக்குள்ள திருடர்கள் போல் 6 சத்ருக்கள் இருக்கிறாங்க, அது தெரியுமா? 6 சத்ருக்களா? ஆமாம், எனக்குள்ளே உங்கள் இடத்துல மறைஞ்சிருக்காராம். யாரா அந்த 6 சத்ரு அப்படின்னு சொல்லிட்டு சோட்டா கையை ஊற்றி விடுனானா. அப்போது இது போல் சொட்டா கத்தி உருன்னு கோபத்தோடு போகும்போது, அப்பா நீ அந்த சத்ருக்களை ஜெயிக்கலப்பா. சரி, யார் அந்த சத்ரு 6 சத்ருக்கள் அப்படின்னு? அதுதான் பிரகலாதன் சொல்ல போகிறான். தஸ்யுன் புரா ஷன்ன விஜித்ய சுலும்பதோ மன் எந்த ஏகே ஸ்வஜிதோ திசோதச ஜிதாத்மனோக்ஞஸ்க சமஸ்ய தேகினாம் சாதோ ஸ்வமோக பிரபவா குதப்பரே. நிறைய பேர் இப்படிதான்ப்பா, உனக்கு முன்னாடி இருந்தவங்களாம் கூட எவ்வளோ பேர் ராட்சசன் அசுரர்கள் போன்றவர்கள்லாம் நான் ஜெயிச்சிட்டேன், நான் 10 திசைகளும் ஜெயிச்சிட்டேன், நான் அந்த ராஜா ஜெயிச்சிட்டேன், இந்த ராஜா ஜெயிச்சிட்டேன், என்னை ஜெயிக்கிறதுக்கு யாருமே கிடையாது அப்படின்லாம் ஆட்டம் போட்டவங்களாம் இருக்கிற இடம் தெரியாமல் புல்லு முளைச்சி போச்சு. அடுத்தது நீ வந்திருக்க இப்போது ஆட்டம் போகிறதுக்கு. அப்போ 10 திசைகளை ஜெயிச்சுன்றாங்க. ஆனால் கட்சி வரைக்கும் ஜெயிக்காமல் ஏன் திரும்ப செத்து போனாங்க? அப்புறமா அவர்கள் அந்த சத்ருக்களை ஜெயிச்சுன்னு சொல்கிறாங்களே, அந்த சத்ரு இல்லைப்பா, நமக்குள்ளே ஒரு 6 சத்ருக்கள் இருக்கிறாங்க. யார் அந்த சத்ரு அப்படின்னு? அவர் யாருன்னா சொல்கிறேன் கேளு. காமம், குரோதம், லோபம், மோகம், மதம், ஆச்சரியம் அப்படின்ற 6 சத்ருக்கள். சில பேர் 6 இந்திரியங்களையும் சொல்லுவாங்க. 5 இந்திரியங்கள் மனசோடு சேர்த்து 6 இந்திரியங்கள். இந்த 6 இந்திரியங்களை ஜெயிக்கணும். இதை ஜெயிக்காமல் நீ உலகத்தில் அவங்க ஜெயிச்சேன், இவனை ஜெயிச்சிட்டேன், 10 திசைகளையும் ஜெயிச்சிட்டேன்னு பிரயோஜனம் இல்லை. அவங்களெல்லாம் ஜெயிச்சு, ஏன்னா அவங்களாம் எதிரிகளே கிடையாது. எதிரிகள் உனக்குள்ளே தானே திருட மாதிரி ஒழிஞ்சுன்னு இருக்கான். உனக்குள்ளே தஸ்யுன் புறா ஷன்ன விசித்திய லும்பதும். தஸ்யுன்னா திருடன் அர்த்தம். திருட மாதிரி நமக்குள்ளே ஒழிஞ்சுன்னு இருக்கான் அவன். யாருன்னா அந்த காமம், குரோதம், லோபம், மோகம், மதம், ஆச்சரியம். இந்த ஒருத்தர் ஏதாவது கடுமையான சொல்லிட்டா உடனே கோபம் பொத்துன்னு வருது. அந்த கோபம் பொத்துன்னு வருது. அப்போ இதுலேருந்து தெரிஞ்சுக்கோ, அப்போது அந்த கோபத்தினால் அவனை அடிக்க போகிறோம், திட்ட போகிறோம். உண்மையிலேயே அவன் எதிரி இல்லை. அந்த கடுமையாக திட்டான்னு மனசு சொல்லுது இல்லையா, இந்த மனசு தான் பெரிய எதிரி, கோபம். அப்போ அது கோபத்தை உண்டாக்குது. அந்த கோபம் யாரை அழிக்கணும்? உன்னையே அழிக்கும், வேறு யாரையும் அழிக்காது. காமமும் சரி, கோபமும் சரி, நம்மளே தான் நம்மளை அழிக்கும், வேறு எதிராளி அழிக்காது. கோபத்தினால என்னென்னா, ஒரு அடி அடிக்கிற கையில், அந்த கையில் அடிக்கிற அடி தான் அவனுக்கு பாதிக்குமே தவிர, ஆனால் அந்த கோபத்தினால் அடிக்கப்படுற நீ உடலால் மட்டும் அவன் உடலால் தான் பாதிக்கப்படுறான். நீ கோபத்தினால கையில் அடிக்கிற ஒருத்தனை ஆச்சுன்னா உடலால் தான் பாதிக்கப்படுறான். ஆனால் நீ இல்லைன்னா உடல், மனசு எல்லாத்துலேயும் பாதிக்கப்படுற கோபப்படுறதுனால இல்லையா, ஆசைப்படுறதுனால. அப்போ என்ன சொல்கிறேன்னா, நம்ம எதிரி இது வரைக்கும் எதிரி என்னன்றது இப்போ பிரகலாதன் ரகசியத்தை உடைக்கிறார் பார். நம்ம எதிரினா நம்ம என்னென்னா, நம்மளை எதிர்க்கிறவங்க எதிரி அப்படின்னு தான் நம்ம நினச்சிருக்கோம். நம்மளை திட்டுறவங்க எதிரி, நம்மளை பகைச்சவங்க எதிரி. இவனை பிடிக்கல, அவனை பிடிக்கல, அவங்க அப்படி சொன்னாங்க, என்னை இப்படி அவமானப்படுத்தினாங்க, இப்படி பண்ணாங்க, இப்படி பேசினாங்க, அப்படின்லாம் நம்மளுக்கு துரோகம் பண்ணாங்க, இப்படிலாம் சொல்கிறேன் இல்லையா. இவர்கள்லாம் எதிரிகளே கிடையாது தான். உண்மையான எதிரியை காமிக்கிறார் பிரகலாதன். இதுதான் விவேகன்றது. நமக்குள்ளே இருக்கிற காம, குரோத, லோபத்தை நீ ஜெயிச்சுன்னா உலகத்தில் எதிரியே கிடையாது. இதை ஜெயிச்சவர் யாருன்னா தர்மபுத்திரர் தான். அதனால தான் ஒரு அஜாத சத்ரு அப்படின்னு சொல்கிறோம். அஜாத சத்ருன்னா இது வரைக்கும் பிறந்தவர்கள் யாரும் தனக்கு சத்ரு கிடையாது. ஏன்னா எனக்குள்ளே இருக்கிற சத்ருவாகிய காமக்குரோத லோபங்களை ஜெயிச்சிட்டேனே, அதை ஜெயிச்சிட்டாலே எனக்கு சத்ருக்கள் கிடையாது. அதை ஜெயிக்காத வரைக்கும் நல்லவங்க கூட சத்ருக்களாக தோணும், சாதுக்களே சத்ருக்களாக தோணும், அப்படி தான் தோணும். அதனால் அது இருப்பிடம் எங்கன்னா நம்ம மனசுக்குள்ளே தான். இந்த காமக்குரோதங்கள்லாம் எங்கேருந்து உண்டாகுது? மனசுலேருந்து தானே உண்டாகுது.
அப்போ பஞ்ச இந்திரியங்கள்லேருந்து தான் இந்த காம குரோதங்கள்லாம் உண்டாகக்கூடிய இடமா இருக்குது. அதனால் இந்த 6 சத்ருக்களை நீ ஜெயிச்சிட்டன்னா தான் உலகம் முழுதும் ஜெயிச்சதுக்கு சமம். அது வரைக்கும் இந்த காம குரோதங்களை ஜெயிக்காமல் நீ உலகத்தில் எல்லாத்தையும் ஜெயிச்சா கூட நீ நிம்மதியாக இருக்க முடியாது அப்படின்னு இங்கே சொல்கிறார். தஸ்யுன் புராஷன்ன விசித்திய லும்பதோ மன்யந்த ஏகே ஸ்வஜிதா திசோதசன் ஜிதாத் புனோக்ஞாஸ்ய சமஸ்ய தேகினாம் சாது ஸ்வமோக பிரபவா குதப்பரே. அப்போது எவன் இந்த மனசை ஜெயிச்சானோ, எல்லா ஜீவராசிகளத்திலும் சமத்துவத்தை பார்க்குறானோ, அவனுக்கு உலக விஷயங்களில் போய் எப்படி மோகம் அடைவான்? மோகம் அடைய மாட்டான், எதுலேயும் பாதிக்கப்பட மாட்டான், எந்த துன்பங்களும் அவனை தொடக்கூட முடியாது. அவன் துன்பமே கிடையாது அவனுக்கு. எப்போ மனசை ஜெயிச்சிட்டானோ, காமக்குரோதங்களை ஜெயிச்சிட்டானோ, அவன் உலகத்தில் எதில் பாதிக்கப்படுவான்? அவன் எதிலும் பாதிக்கப்பட மாட்டான். அவன் பரதத்துவத்தில் உயர்ந்த விஷயத்தில் லமிச்சுன்னு இருப்பான். அவன் ஆனந்தமாக இருக்கும். அவன் ஆனந்தத்தை யாராலையும் பிடுங்க முடியாது. அவன் சாந்தி யாராலையும் கழிக்க முடியாது. ஏன்னா ஜெயிக்க வேண்டியதை ஜெயிக்காமல், ஜெயிக்க முடியாது தேவையில்லாதெல்லாம் நம்ம ஜெயிச்சிட்டேன் கொக்கரிக்கிறதுல பிரயோஜனமே இல்லை. நான் அவனை இஷ்டம் இவனை இஷ்டம், அவனை திட்ட வேணுன்றேன். அவனை திட்டணும், அவனை அடிக்கணும் அப்படின்ற கோபம் உனக்குள்ளே இருப்பார். அவனை ஜெய் முதல்ல. உனக்குள்ளே அந்த பொருள் அடையணும், இந்த பொருள் அடையணும் பேராசை இருக்கு பாரு, அந்த பேராசை ஜெய். புரியுதா? இவனை பார்த்தா அவனை பார்த்தா பயம் உண்டாதுல, அந்த பயம் என்ற அந்த சத்ருவை ஜெய். எல்லாத்தையும் மயங்குது இல்லையா, அந்த மயங்குற புத்தியை ஜெய். யாரை பார்த்தாலும் போராமப்படுற இல்லையா, அந்த பொறாமை என்ற சத்ருவை ஜெய். இதெல்லாம் ஜெயிச்சிட்டாலே உலகத்தில் நீ ஜெயிக்க வேண்டிய ஒன்றுமே இல்லை. அப்புறம் நீ சொன்னால் காற்று அடங்கும், நீ சொன்னால் நெருப்பு எரியும், நீ சொன்னால் தண்ணீர் வரும். ஆமாம், எப்போ நீ இந்த 6 சத்ருக்களை ஜெயிச்சிட்டியோ நீ சித்த புருஷன். உனக்கு எல்லாமே எந்த யோகம் பண்ணாலும் உனக்கு கைகூடும். நீ தியான யோகம் பண்ணாலும் கைகூடும், பக்தி யோகம் பண்ணாலும் கைகூடும், நீ ஞான யோகம் பண்ணாலும் கைகூடும். நீ தான் எல்லாத்தையும் ஜெயிச்சிட்டியே. இவைகள்லாம் காமக்ரோத லோபங்கள்லாம் கடந்துட்டியே, அந்த உன்னத செயலில் நிலைச்சிட்டியே அந்த ஆத்மஸ்வரூபத்தில். அப்படின்னா நீ எந்த யோகம் பண்ணாலும் உனக்கு சித்திக்கும். நீ யோகமே பண்ண வேணாம், நீ சித்த புருஷனாகவே இருப்ப. அதனால் சொல்கிறது அதுதான் இங்கே சொல்கிறாரு. அருமையான விஷயம். முதல் என்னன்னா தன்னை போல பிறரை எண்ணக்கூடிய தன்மை வேண்டும். எல்லா ஜீவராசிகளும் ஈஸ்வரன் இருக்கிறான்றதை பார்க்குறது. இதெல்லாம் பார்த்துட்டு அப்புறமா சொல்கிற அதுதான். இப்போ யார் வேணாலும் பகவானை அடைய முடியும் பக்தியினால். சுத்தமான மனசில் பக்தியில் பண்ணணும், அதுதான் ஒரே விஷயம். அதெல்லாம் தைத்தியர்கள் சொன்னார். இங்கே அப்பாவுக்கும் உபதேசம் பண்ணுறார். அதனால் இந்த 6 சத்துக்களை ஜெயிச்சவன் தான் உண்மையாக ஜெயிச்சனே தவிர உலகத்தை. மற்றவங்க இந்த 6 சத்துக்களை ஜெயிக்காமல் நீ 10 திசைகளும் ஜெயித்தாலும் ஜெயிச்சவன் ஆக மாட்டேன் அப்படின்னு சொல்கிறார். அதனால் மனசு ஜெயிக்கணும். எல்லா இடத்துலையும் சம புத்தி வேணும். சமபுத்தின்றது எல்லாருக்குள்ள நிர்தோஷம் ஹி சமம் பிரம்ம அப்படின்னா எங்கள் இடத்துல தோஷமற்ற சமமான பிரம்மத்தை எல்லாத்துலேயும் பார்க்குறவன் தான் உண்மையாக சமமாக பார்க்குறவன் அப்படின்னு இதெல்லாம் சொல்கிறார். சொன்ன உடனே எனக்கு ஒரு துஷ்டங்களை போய் உபதேசம் பண்ணலாமா? இவனே இரண்யகசிபு மகா அசுரன். அப்போ அந்த 6 சத்துக்களை ஜெயிச்சு எனக்கே நீ புத்திமதி சொல்கிறியா சின்ன பயலே பிரகலாதா அப்படின்னு சொல்லி பிரகலாதனை திட்டுறான். வியக்தம், நீ நிச்சயமாக சாக நினைக்கிற, சாக்கத்துக்கு ஆசைப்படுற, அதனால் என்னையே எனக்கே புத்திமதி சொல்கிற. நீ சாகர நினைக்கிறவங்களுடைய புத்தி இப்படி தான் வேலை செய்யும், இப்படி தான் பிணத்தையும் கிடப்பாங்க அப்படின்னு நல்ல உபதேசம் பண்ணுறான். அது பிணத்தர் தான். இப்படிலாம் சொல்கிறான் பாருங்கள். இவன் எப்போ அந்த சாதுக்களை போய் சாகடிக்கலன்னு நினைக்கிறானோ அப்போவே தன் மரணத்தை அவன் வரவழைத்து கொண்டான்னு அர்த்தம். வியக்தன் ஹிரண்யகசிபுர்வாச்ச வியக்தந்துவம் அர்த்து காமாசி யோ அதிமாத்திரம் விகத்தசே முமுஷூணம் ஹி மந்தாத்மன்னு நானு ஸ்யோர் விப்ளவாகிரக. அப்போ சொல்கிறார், எல்லாருக்கும் போல நாராயணன் சொல்கிறேன். எஸ்தோயா அமந்த பாக்கியோக்தோ மதன்யோ ஜெகதீஸ்வரா. நீ சொல்கிறிய அந்த ஈஸ்வரன், அவன் தான் எல்லாருக்கும் பலம் கொடுத்தான். அந்த ஈஸ்வரன் எங்கே, அவன் எங்கே இருக்கான் சொல்லு அப்படின்னு கேட்குறான். எஸ்தோயா மந்த பாக்கிய உடையவனே, நீ நீ சாக போகிறேன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக என் கையாலே வதம் பண்ணப்பட போகிறேன். என்னை விட நான் தான் 3 லோகத்துலேயும் அடக்கி ஆளக்கூடியவன். எனக்கு தான் தேவர்கள் அசல் எல்லாம் ஆக்சுவல் எல்லாம் கப்பம் கட்டியிருக்காங்க. எனக்கு வேலைக்காரர்களாக சேவகம் செய்து கொண்டிருக்காங்க. எல்லா உலகத்தையும் ஜெயிச்சவன் நான்.
எனக்கு மேலே ஒரு ஈஸ்வரன் ஒருத்தர் இருக்கானா என்னை எதிர்க்கிறதுக்கு? யார் ராம? காமிடா பார்க்கலாம், காமிடா பார்க்கலாம் அப்படின்றார். மதன்யோ ஜெகதீஸ்வரஹா குவாசு, எங்கே இருக்கிறான் அவன்? அப்போ சொல்கிறார், அப்பா அவன் இல்லாத இடம்னு ஒன்று இருந்தால் சொல்லு, அவன் இருக்கிற இடத்த நான் காமி. அவன் இல்லாத இடமே கிடையாது. சர்வத்திர திருஷ்யதே குவாசு எரிச சர்வத்திர சர்வத்திர திருஷ்யதேன்ற அவன் பிரகலாதன் சர்வத்திர எல்லாத்துலேயும் இருக்கிறான்னா எங்கே இருக்கிறான்? சர்வத்திர எனக்கு தெரியலையே அப்படின்னு. எனக்கு இப்போ நான் பார்க்கலையே, ஊன கண்ணுக்கு பார்க்கலன்றதுனால பகவான் இல்லை நான் இடமான்னா? பகவான் இருக்கிறாருப்பா. குவாசு எங்கே இருக்கிறான்? எதி சர்வத்திர கஸ்மா ஸ்தம்பின ரிஷ்யதே. சரி, நான் கட்டின இந்த தூணில் இருக்கானா? அப்பா தெரியலானப்பா. இருக்கிறானான்னு கேட்டால் தெரியலானேன்னு சொல்கிற. திருஷ்யதே எனக்கு தெரியலடா. என்ன திருஷ்யதே? ஊன கண்ணுக்கு தெரியலன்னா அதுக்கு பகவான் இல்லைன்னு அர்த்தமாயிடுமா? எனக்கு நல்லா தெரியலப்பா. பார்ப்பா, அழகாக சங்கச்சக்கர கதாதாரியாக பிரசன்ன முகத்தோடு பகவான் காட்சி அளிக்கின்றான். நரசிம்மகாரமாக வெளியில் வரும்போது நரசிம்மகாரமாக இருப்பார். பிரகலாதன் கண்ணுக்கு மட்டும் நாராயணனா தெரிகிறாராம் வைகுண்ட கோலத்தில். அப்படி குவாசோ எரிசு சர்வத்திர கஸ்மாத் ஸ்தம்பே ந திருஷ்யதே ந திருஷ்யதே. தெரியலன்ற தெரியுதுப்பா எனக்கு, திருஷ்யதே அப்படின்றான். ஆஹா, உனக்கு எவ்வளோ திமிரா உனக்கு, உன் கழுத்தை வெட்டிடுவேன் சொல்லிக்கிறேன். தெரியலன்னு சொல்கிறது நீ தெரியுதுன்ற. சோகம் விகத்தமானஸ்ய சிரகாயத் ஹராமிதே. உன் கழுத்தை வெட்டிட்டு போகிறேன் பாரு. கோபாயேத ஹரிஸ்வாத்தி ஹெஸ்தே சரணம் ஈப்சிதம். அப்படின்னா உன் கழுத்தை நான் வாங்கிடுவேன், அந்த தூணை ஓங்கி குத்துவேன். அப்படி வரலன்னு சொன்னால் உன் கழுத்தை வாங்கிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த தூணை ஓங்கி குத்த போகிறோம். கோபாயேத ஹரிஸ்வாத்திய எஸ்தே சரணம் ஈப்சிதம். உன்னை காப்பாற்றட்டும், அந்த 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 ஹரியானவன், அந்த ஈஸ்வரனானவன் உன்னை காப்பாற்றட்டும் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி ஓங்கி அந்த தூணை குத்துறாரு. ஏவம் துருக்த முகர் அர்த்த என் ருஷா. மறுபடியும் கெட்ட வார்த்தைகளை பேசுகிறான். அதையும் சொல்லலை இங்கே, யாரும் சுகாச்சாரியர் இங்கே சொல்லலை. சுதம் மகாபாகவதம். ஆனால் அவனும் மகா அசுரக. இரண்டு மகா அசுரனா. பிரகலாதனா மகாபாகவதனா, பக்த சக்கரவர்த்தி சொல்கிறார். அப்படியேப்பட்டவனை போய் கடுமையாக நிந்திக்கிறானாம் அவன். பக்த தூஷணம் கூடாது, அப்படி நிந்திக்கிறானா. ஏவம் துருக்திர் முகுர் அர்த்தயன் ருஷா சுதம் மகாபாகவதம் மகாசுரா கர்க்கம் பிரகிருஹ்யோ உற்பதிதோ வராசனாத் ஸ்தம்பம் ததா அதிபல சுமுஷ்டினா. கத்தியும் கேடயத்தையும் எடுத்துட்டான் யாரோ பிரகலாதனை வெட்டுறதுக்கு. அதுக்கு முன்னாடி இவன் சொல்கிற தூணில் இருக்குதுன்னு சொல்கிறானே, அதை பார்த்துருவோம். தூணில் இருக்கானா இல்லையான்னு பாரு. அப்படி இல்லைன்னா அவனை வெட்டிடலான்னு சொல்லிட்டு உடனே சிம்மாசனத்துலேருந்து குதிச்சானான். அவன் என்ன பண்ணான், ஒரு கையில் கேடையும் எடுத்து ஒரு கத்தி எடுத்து வாழை சுழட்டிட்டு வரான். வந்தபோது அந்த தூணை குத்துறான், ஒரு குத்துறான். ஏவன் துருக்தி முகர் அத்தையன் ரிஷா. கெட்ட வார்த்தைகளை திட்டிட்டு வரான் தன் பிள்ளைய, யார் பிரகலாதன். சுதம் மகாபாகவதம் இவனும் மகா அசுரக கட்கம் பிரகிருத்பதித்தோ வராசனாத்து ஸ்தம்பம் ததாடா அதிபல ஸ்வமுஷ்டினா. அதிக பலத்தோட தன் முஷ்டினால் அந்த தூணை ஓங்கி குத்தினானா. குத்தனை ததைபதஸ்பின் நினதோ அபிபீஷணோ பபூப ஏனா அந்த கடாகம் அஸ்புடத்து பபூப ஏன அந்த கடாகம் அஸ்புடத்து எம் வைஸ்வதிஷ்ணியோபகதம் त्वचातुय श्रुत्वा स्वदामाप्ययम् अङ्गमेनिरे ஸ்வதாமாப்யையும் அங்கமேனிரே. அப்போ என்ன ஆச்சு, அங்கே அண்ட கடாக்கெல்லாம் வெடிக்கிற மாதிரி ஒரு சத்தம் கேட்டுதான். தூணை ஓங்கி குத்துறவொடனே அந்த தூணை பொழந்துட்டு பகவான் அப்படியே மண்டையே வெடிக்கிற மாதிரி இருந்ததுதான் அந்த சத்தமானது. அப்படி மஸ்தகஜ்வரம் அப்படின்னா மண்டையே வெடிக்கிற மாதிரி இருந்த அந்த சத்தமானது எல்லாருக்கும், உலகமே கேட்டு தான் அந்த சத்தம், அந்த தூணை பழக்கிற சத்தம். ஏன்னா ஆகாசத்தில் இடி இடிச்சா எப்படி சத்தம் கேட்குமோ அப்படி பயங்கரமான சத்தம் கேட்டு தான். நரசிம்மருடைய கர்ஜனையே அப்படி இடிக்கிற சத்தம் கேட்குமோ அப்படி இருக்குமோ. பபுப ஏன்னா அந்த கடாகம் அஸ்புடம் எம்பை சதிஷ்ணியோ உபகதம त्वचा அதியா சுத்வா ஸ்வதாமாப்யயம் அங்கமேனிரே ச விக்ரமண்ண புத்திர வதேப்சு ரோஜசா யசங்கி நிக்ராதம் அபூர்வம் அற்புதம். அப்போது மகாபாராக்கிரம் படைத்த இரண்யகசிபு புத்திரனை வதம் செய்வதற்காக
ஓங்கி அந்த தூணில் வரலன்னா புத்திரனை வதம் பண்ணிடலான்னு சொல்லி ஓங்கி தூணை குத்தினான். அப்படி புத்திர வதேப்சுர் ஓஜஸா தன் பலத்தினால புத்திரனை வதம் பண்ண துணிஞ்சான். நிஷம்ய நிஹ்ராதம் அபூர்வம் அற்புதம், அபூர்வம் இதுக்கு முன்னாடி பார்க்காத ஒரு ரூபத்தை அந்த தூணை பிளந்துட்டு வந்தபோது பார்த்தானான். நரசிம்மாகாரமாக அற்புதமாக இருந்து தான் பார்க்கறதுக்கு. என்னென்னா அந்த சபாயம் ததர்ஷ தத்பதம் விசித்திர சூரியன சுர அரியுதவாக, அதாவது அந்த அண்டகடாகலாம் வெடிக்கிற மாதிரி எழுதும்போது எம்வை ஸ்வதிஷ்ணியோ உபகதம் துவஜாதிய, அதாவது பிரம்மதேவ 14 உலகம் நடுநடிக்கும் போச்சான். பிரம்மதேவரே வந்து ஆசனத்திலிருந்து கீழே விழுந்தாராம். சுத்வா ஸ்வதாமாப்பியம் அங்கமேனிரே. அப்போ அதை கேட்ட இந்த பிரம்மலோகத்துக்கு வரையும் எட்டுச்சான். இவர் அந்த தூணை பழந்துன்னு வந்து அட்டகாசம் பண்ணி சிரிச்சது பிரம்மலோகம் வரைக்கும் எட்டுச்சான். பிரம்மலோகத்தில் உள்ள பிரம்மதேவரே ஆசனத்துக்கு கீழே விழுந்துட்டாராம். அந்த நடுக்கம் தாங்க முடியாமல், அந்த சப்தம் தாங்க முடியாமல் இப்படி நடக்குது. எம்பை ஸ்வதிஷ்ணியோ உபகதம் துவஜாதியா சுத்வா ஸ்வதாமாப்பியம் அங்கமேனிரே ச விக்ரமன் புத்திர வதேப்சுரோஜசா ரிஷங்க நிக்ராதம் அபூர்வம் அற்புதம். இதுக்கு முன்னாடி பார்க்காத ஒரு ரூபத்தை பார்த்தாலும் அந்த சபாயம் ததர்ஷ தத்பதம் விதத்ரசுர்யேன சுராரியுதபாக. அப்போ பகவான் அந்த சபையில் நடுவில் பகவான் தன்னை காட்டினானா அந்த தூணை பறந்துட்டு. சத்தியம் விதாதும் எதுக்காக பகவான் தோன்றினா அந்த தூணை பறந்துன்னா பக்தனுடைய எதுக்காகனா தூணில் இருக்கானா, ஆமாம் இருக்கிறான் தெரியுறான், துணும்பில் இருக்கானா தூணிலும் இருக்கான் துணும்பில் இருக்கான் அப்படின்னு அதுக்காக தெரியலையா, எல்லாத்துலேயும் இருக்கிறான்றது மட்டும் தெரியலையா, அதுக்காக மட்டும் வரலையா. தான் எல்லாத்துலேயும் இருக்கிறத சத்தியமாகறதுக்காக மட்டும் பகவான் வரலையா. எதுக்காக வந்தானா பக்தனுடைய வார்த்தையை சத்தியமாகறதுக்காக பகவான் வந்தானான். சத்தியம் விதாதும் நிஜபிருத்திய பாஷிதம் என உண்மையான பக்தனுடைய வாக்கு பகவான் சத்தியமாகிடுவார். உண்மையாக இருக்கணும் பக்தி, அப்படி இருந்துச்சுன்னா பகவான் சத்தியமாகிடுவான். சத்தியம் விதாடும் நிஜபிருத்திய பாஷிதம் வியாப்தம் ச போதேஷு அகிலேஷு சாத்மனஹா. எல்லா இடத்துலையும் இருக்கிறது சத்தியம்ன்றது சொன்னால் இல்லையா பிரகலாதன், அவன் வார்த்தையை சத்தியமாகறதுக்காக எல்லாத்துலேயும் இருக்கிறான்றதுக்கு நிரூபணம் பண்ணுறதுக்காக அந்த தூணை பழந்துட்டு பகவான் வந்தானா. அந்த பகவான் எப்படி இருக்கான்னா அதிருஷ்ய அத்தியுதம் ரூபமுத்வகன்னு நல்லா பாருங்கள் இந்த வார்த்தையை. அதிருஷ்யம் அதை பார்த்தானா அத்தியுதமாக இதே பிரகலாத இதே கிருஷ்ணாவதார காலத்தில் இப்போ நரசிம்ம அவதார காலத்தில் இவர் அத்தியுதம்னு சொல்கிறாங்க நரசிம்மரை. அதே கிருஷ்ணாவதார காலத்தில் அற்புதம் மட்டும்தான் போட்டிருக்காரு. தமத்புதம் பாலகம் அம்புஜேக்ஷனம் கிருஷ்ணாவதாரத்தையே அற்புதம்னு சொல்லியிருக்கு. ஆனால் அதை விட ஒரு படி மேலே போய் நரசிம்மாகாரத்தை அத்தியுதம்னு ஒரு பதம் போடுறாரு. அற்புதம் இல்லை அத்தியுதம், அதிகமான அற்புதம் வாய்ந்தது நரசிம்மாகார ரூபம் அப்படின்னு நரசிம்மருக்கு ஒரு படி மேலே கிருஷ்ணாவதாரத்தை விட அப்படி இங்கே சொல்லப்பட்டிருக்கு பாகவத்தில். சத்தியம் அதிருஷ்ய அத்தியுத ரூபமுத்வகன்னு ஸ்தம்பே சபாயாம் ந மிருகம் ந மானுஷம். அந்த ஸ்தம்பத்தில் பழந்துட்டு பகவான் வெளியே வந்தான். மிருகம் கழுத்து மட்டும்தான் சிம்மமாக இருக்குது, கீழே வந்து பார்த்தா மனுஷாகாரமாக கைகள் கால்கள்லாம் இருக்குது. ஆனால் பார்த்தா தலை மட்டும் சிம்மம், கழுத்துக்கு மேலே பார்த்தா சிம்ம உடலாக பகவான் காட்சி அளிக்கின்றான். அதிருஷ்ய அத்தியுதம் ரூபமுத்வன் உத்வகன்னு ஸ்தம்பே சபாயம் ந மிருகம் மானுஷம் சசத்வமேனம் பரிதோ அபிபஷ்யன் ஸ்தம்பஸ்யம் அத்தியாதனு நிர்ஜிஹானம் நாயம் மிருகோ நாபி வனோ நாபி நரோ விசித்திரம் அஹோ கிமிதத்து மிகேந்திர ரூபமே எம் அம்சமானஸ்ய சமுத்திதா. இது என்ன இது, நான் மனுஷனை பார்த்து மிருகம் பார்த்துருக்கேன், இது என்ன மனுஷ மிருகம் கலந்த ஒரு ரூபத்தில் இருக்கு, இது என்ன ஆச்சரியமாக இருக்கிறது அப்படின்ட்டு இரண்யகசிபு பார்த்து ஆச்சரியப்பட்டானாம். எப்படி அவன் சிந்தித்து கொண்டே இருக்கிறானாம். மேம் அம்சமானஸ்ய சமுத்திதாக்கிருதோ நிருசிம்மரூபஸ்ததலம் பயானகம் பிரதத்வச்சாமிகிர சண்டலோச்சனம் ஸ்புராத் சடாக்கே சரஜும் விதாரணம். கரளதம்சம் கரவாள சக்கர சஞ்சலம் சுராந்த ஜிக்வம் முருகடி முகல்பணம் ஸ்தப்த ஊத்வகர்ணம் கிரிகந்தர அத்புதம் வியாத்தஸ்ய நாசம் அனுபேத பீஷணம் திவிஸ்பிரசத்துக்காயம் அதிர்க்க பீவர பிரியவோர் பக்ஷஸ்தலம் அல்பமத்தியமம் சந்திராம் சுகைர்
சந்திராம்சு கௌரச்சரிதம் தனுர்ஹிர் விஸ்வக்புஷ அநீக சதம் நகாயுதம் துராசதம் சர்வ நிஜேதராயுதம் பிரவேக வித்ராவித தைத்தியதாண்டவம் ராயேன மே அயம் ஹரிணோருமாயனः பதஸ்பிருதோ அனேன சமுத்தியதேன கிம் ஏவம் பிரவஸ்து ஆப்யபதத் கதாயுதோ நதந்த்ர சிம்மம் பிரதிதைத்தியகுஞ்சரः अलक्षुदा अक्रोहो पतितः पतङ्कमहो यदा नृसिंहौजसि सो असुरस्तदा न तत्र विचित्रं खलु सत्पदामणिः स्वतेजसा योन् पुरा अभिपत्तमः तदा अभिपत्याप्यहनन् महासुरो उषा नृसिंहं कदयोर्वेगया. அப்போது பகவானுடைய உடல் எப்படி இருந்ததுன்னா உருக்கிய தங்கம் போல கண்களாம், பகவான் நரசிம்மாகாரமாக, கழுத்துக்கு மேலே சிம்ம உடலாம், சிம்ம முகமாம், கழுத்துக்கு மேலே சிங்க முகமாம், கழுத்துக்கு கீழே மனித உடலோடு பகவான் காட்சியளிக்கின்றான். அந்த சிம்ம முகமானது எப்படி இருந்ததுன்னா இங்கே சொல்கிறார், ஒருக்கென தங்கம் போல கண்களாம் பிரகாசிக்கின்ற சிங்க முகமாம் மனித உடலாம், சிங்க முகமாம் மனித உடலாம் பிரகாசிக்கின்ற பிடரி மயில்களால் பயங்கரமான முகமாம், உன்னதமான தத்தி பற்களாம், கத்தி போல சொல்லக்கூடிய நாக்காம், உருவ நெரிச்சலால் உக்கிரமாம், மேல் நோக்கிய காதுகளாம், அற்புதமான பரந்த முகமாம், 2 குகைகள் போல அவருடைய மூக்கொட்டைகளாம், பயங்கரமான 2 கண்ண பிரதேசங்களாம், அப்படியேப்பட்ட ஆகாசத்தை அதாவது அவருடைய வாய் பயங்கரமாக இருக்குதான். அப்படி பல்லெல்லாம் தெற்றி பற்களோடு சேர்ந்து அப்படி வாய் பகவான் கர்ஜிக்கிறார், அந்த வாயால் கர்ஜிக்கிறார். மலைகள் போட்டு குகை போல இருக்குதான் ஒரு மூக்கு ஓட்டைகள், அப்படி பிரம்மாண்டகாரமாக இருக்கார் நரசிம்ம பகவான். பயங்கரமான 2 கர்ண பிரதேசங்களாம், ஆகாசத்தை அளாவிய பெரிய உடலாம், இடுப்பிலே மஞ்சள் பட்டாடியாம், பெருத்த கழுத்தாம், அகண்ட மார்பாம், குறுகிய இடுப்பாம், சந்திரகிரணம் போல வெளுத்த ரோமங்களாம், நாலா பக்கமும் பரவின 100கணக்கான கைகளாம், அந்த கைகளில் கூர்மையான நகங்களாம், சக்கராயுதம் வஜ்ராயுதம் போன்ற 100கணக்கான ஆயுதங்கள் ஏந்திய 100கணக்கான கைகளாம், அந்த ஆயுதங்களாலும் நகங்களாலும் குத்தி கிழிக்கப்படுகின்ற தைத்தியர்கள் தானவர்களாகிய அசுர கூட்டங்களை விரட்டி அடித்தாராம். அப்படிப்பட்ட உக்கர நரசிம்ம ரூபத்தை ஹிரண்யகசிபு முன்னால் தோன்றினார். அதாவது தோன்றினே இங்கே சொல்கிறார், மேலும் இல்லை கீழும் இல்லை, உள்ளும் இல்லை வெளியும் இல்லை, வாசற்படியில் பகலும் இல்லை இரவும் இல்லை, சந்தியா காலத்தில் சாயங்காலத்தில் வாளை சுழற்றி சிம்மத்தோடு நரசிம்மரோடு சண்டை போட்டாங்க. வாழை சுழற்றின்னு அப்படின்னு ஆய்வு அட்டகாசம் தான். அந்த வாழை சுற்றி அட்டகாசம் செய்து நெருங்கி வரபோது கருடன் பாம்பை பிடிப்பது போல அவனை பிடித்து, அதுக்கப்புறம் பாம்பு எலியை பிடிப்பது போல் அவனை பிடிச்சாராம். அவனை தூக்கி உள்ளும் இல்லை வெளியும் இல்லை, வாசற்படியில் மேலும் இல்லை கீழும் இல்லை, தன் மடியில் கிடத்தி பகலும் இல்லை இரவும் இல்லை, சாயங்கால வேளையில் மனிதனும் இல்லை மிருகமும் இல்லை, நரசிம்மாகாரமாக எந்த ஆயுதமும் இல்லாமல் தன்னுடைய நகங்களாலேயே என்ன பண்ணார், அவன் இருதயத்தை கருடன் பாம்பை கிழிப்பது போல கிழித்தெறிந்தார். அந்த இருதயத்தை பழகிறார், மலை அந்த இருதயத்தை பழகிறார். அதனால் தெரித்த அந்த பழக்கும்போது நம்ம இருதயத்தை மார்பு பழக்கும்போது அதில் தெரிக்கப்பட்ட ரத்தம் பகவானுடைய முகத்தில் அப்படியே ஸ்ப்ரே பண்ண மாதிரி ஆகிப்போச்சான் அந்த தாடிலாம். அதனால் தெரிக்கப்பட்ட ரத்தம் பூசப்பட்ட திருமேனியோடு கூடிய பிடரிமயிராம், பிடரிமயிரெலாம் ரத்தம் பூசப்பட்டதாக காணப்பட்டது. கோபத்தினால் பார்க்க முடியாதவராகவும் இரத்தத்தில் நிறைந்தவராகவும் சிம்ம கர்ஜனை அடிக்கடி செய்கின்றவரும், அந்த அசுரனுடைய நரம்பு மாலையை கழுத்தில் எடுத்து போடுகிறாராம். நரம்பு மாலை அணிந்தவரும், ஹிருதயம் பிளக்கப்பட்டு போன ஹிரண்யகசிபுவை வதம் பண்ணி அவன் பார்த்த அவன் ஹிருதயத்தை பழந்த போகிற அதில் எதாவது ஹரிபக்தி இருக்கான் பார்த்தா ஹரிபக்தி இல்லைன்னொடனே அவன் ஒரு உதவிட்டாரான் மடியிலிருந்து. யார் ஹிரண்யகசிபு பகவான் பிளக்கப்பட்டு போன ஹிரண்யகசிபுவை வதம் பண்ணி உதறி விட்டு ஆயிரக்கணக்கான அசுரர்களை நகங்களால் குத்தி வதம் செய்தார். உயர இருக்கக்கூடிய
அவருடைய ரூபத்தால் தன் பிடரி மயிர்களால் உயர இருக்கிறான், ரொம்ப இன்னும் பெருசாக வந்துட்டார். அவருடைய ரூபத்தால் தன் பிடரி மயிர்களால் மேகங்களை சிதறடித்தாராம். அவருடைய பார்வையாலே கிரகங்கள்லாம் ஒளி கொன்றி போயானதான். அவருடைய மூச்சு காத்தால் சமுத்திரம்லாம் கலங்கி போயிட்டுதான். அவருடைய திக்கஜங்கள்லாம் பயந்து பிளறினுதான் அவருடைய கர்ஜனை கேட்டு. திக்கஜங்களே, இந்த பூமியை தாங்கக்கூடிய திக்கஜங்களே பயந்து பிளறினதாம். அவருடைய அடி வைப்பிலே பூமி திடுதிடு அவருடைய அடி வைப்பிலே பூமி கிடுகிடென்று நடுங்கினதாம். இவருடைய வேகத்தில் நடக்கிற நடையில், இவருடைய வேகத்தில் அந்த மலைகள்லாம் மேலே ஆகாசத்தில் கிளம்பினதாம். இப்படி மீண்டும் நடக்கிற நடையிலேயே அடிக்கிற இந்த பூமி அடிக்கிற அடியில் இதில் உள்ள மரங்கள்லாம் என்னமோ அப்படியே பந்தடிச்ச மாதிரி மேலே கிளம்புறது தான். அந்த மலைகள்லாம் அடி வைப்பிலே பூமி கிடுகிடென்று நடுங்கினதாம். இவருடைய வேகத்தால் மலைகள்லாம் மேலே கிளம்பின. இப்படி மீண்டும் ரூபத்தை மறுபடியும் என்ன பண்ணார், சரி என்று இந்த ரூபத்தை சுருக்கின்றார். சுருக்கி இரண்யகசிபு சிம்மாசனத்தில் உட்கார்ந்துருந்தாராம். யார்? நரசிம்மாகாரமாக பகவான். ஏன்னா அந்த இரண்யகசிபு உட்காந்து அந்த ஆசனத்தை சுத்திகரணம் பண்ணுறாரு. ஏன்னா இனிமேல் பிரகலாதம் உட்காரணும் இல்லையா, அதுக்காக தான் அப்படின்னு பிரம்மஸ்ரீ சுந்தரகுமார சுவாமி சொல்லுவார். அப்படி தன்னை எதிர்த்து அப்புறமா அந்த சிம்மாசனத்தில் போய் உட்காந்துடலாம். சிம்மாசனத்தில் போய் உட்காந்துறான். யார்? நரசிம்மர். தன்னை யாருன்னா எதிர்த்து சண்டைக்கு வராங்களா பார்க்கலான்ட்டு பார்க்குறாராம். தன்னை எதிர்த்து யுத்தம் செய்வனை காணாததால் மிக பயங்கரமான முகத்தையுடைய நரசிம்மரை யாரும் கிட்ட நெருங்க அஞ்சினார்கள். எட்டுக்கு இருந்து நமோ நமக நமோ நமக அப்படி தான் எல்லாம் கத்துனாங்களே தவிர பகவான் கிட்ட வர பயந்தாங்களாம். தேவஸ்திரிகள்லாம் பூ மாதிரி போயிருந்தாங்களாம். அந்த நரசிம்மாகாரமாக இரண்யகசிபு வதம் பண்ண காலத்தில் தேவஸ்திரிகள்லாம் பூ மாதிரி போயிருந்தார்கள். ஆகாசத்தில் தேவ விமானங்கள்லாம் நிரம்பி போச்சான். கந்தர்வர்கள்லாம் பாடினார்கள். அப்சரர்கள்லாம் நாட்டியம் ஆடினார்கள். கிண்ணர்கள்லாம் பாடினார்கள். அப்படி எல்லா ஜீவராசிகளும் அங்கே பகவான் அவதார காலத்தில் வந்துட்டாங்க. தேவ வாத்தியங்கள்லாம் முழங்கினது தான். பிரம்மா, இந்திரன், பரமசிவன் இவர்களை முதலாக கொண்ட தேவர்களும் ரிஷிகளும் பிதர்களும் மனுக்களும் பிரஜாபதிகளும் கந்தர்வர்களும் அப்சரசுகளும் சரணர்களும் சித்தபுருஷர்களும் யக்ஷகிண்ணர்களும் கிம்புருஷர்களும் சுனந்தர் நந்தர் முதலான விஷ்ணு பார்ஷதர்களும் தலைக்கு மேலே கைகூப்பி தூரத்தில் இருந்து உக்கர நரசிம்மரை சாந்தி செய்ய ஸ்தோத்திரம் செய்தார்கள். ஆனால் அவைகளால் பகவான் சந்தோஷம் அடையலை. அந்த ஸ்தோத்திரங்களால் பிரம்மாதி தேவர்கள், சிவபெருமான், இந்திர சந்திரன் எல்லாம் ஸ்தோத்திரம் பண்ணாங்க. ஆனால் அதில் பகவான் சந்தோஷம் அடையலை, நரசிம்மமூர்த்தி. அதனால் என்னென்ன உக்கரம் அதிகமாக தவிர உக்கரம் குறையில. அப்போ தான் பார்த்தாங்க எல்லாமே. ஆஹா, இது பகவான்களே தான் நம்ம ஒப்படைக்கணும் இந்த விஷயத்தை. நம்மளால் ஒன்றும் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு ஜனங்க நினச்சிட்டாங்க எல்லாமே. அசோடலாம். சரி, அப்படி இருக்கும்போது இவரை சாந்த நரசிம்மரை பார்க்கலான்னு பார்த்தா எல்லாம் இவர் பயங்கரமாக கர்ஜிக்கிறாரு. அந்த கர்ஜனை எல்லாரும் தாங்க முடியல. அப்போது உடனே மகாலட்சுமி இல்லை, அவருடைய மனைவி நாராயணன் தானே, விஷ்ணு தானே நரசிம்மாகாரமாக வந்திருக்காரு அப்படின்ட்டு எல்லாருக்கும் தெரியும். தேவர்களெல்லாம் பிரம்மதேவர்கள்லாம். ஏன்னா வர விஷயத்தே பிரம்மதேவர் தானே, சீக்கிரம் வந்து போய் பார்த்த குறையணும்னு கூப்பிட்டது. சரி, இல்லை வர வச்சது யார்? தேவர்கள் தான் வர வச்சாங்க பிரார்த்தனை பண்ணி. அப்படியேப்பட்ட மகாலட்சுமியை பார்த்து சொல்கிறார் பிரம்மதேவர், அம்மா நீ தான் போய் அவரை சாந்தப்படுத்தணும் அப்படின்னு. சாக்ஷாத் ஸ்ரீ பிரேஷிதா தேவர் திருஷ்டா தன் மகத் அற்புதம் அதிருஷ்டா அஸ்வத பூர்வத்வாத்து ஓபேயாய சங்கீதாக. இவர் என் புருஷன் தானு எனக்கு டவுட்டாக இருக்குது அப்படின்னாலாம் மகாலட்சுமி. ஏன்னா நரசிம்மாகாரமாக நான் பார்த்ததே கிடையாது. நாராயணன் சங்கச்சக்கர கதாதாரியா பிரசன்ன முகத்தோடு என் கணவர் எனக்கு தெரியாதா, அப்படி தான் வருவார். பார்த்தா இவர் யார் நரசிம்மாகாரமாக வந்திருக்காரு, தலை மட்டும் செம்மாக இருக்கும், உடம்புலாம் மனுஷ உடம்பாக இருக்குது அப்படின்ட்டு பார்த்தா ஆச்சரியப்பட்டு இது என் கணவனே இல்லை அப்படின்ட்டாலாம். இதுக்கு முன்னாடி நான் பார்த்ததும் கிடையாது, கேட்டதும் கிடையாது, இவர் என் புருஷனே இல்லை அப்படின்ட்டு பயந்து ஒதுங்கிட்டாலாம். இவரை சமாதானப்படுத்தலாம் போனால் இவர் நான் கிட்டே போய் என்ன பண்ணிட்டாருன்னா,
அப்படின்னு சொல்லி பயந்து நடுங்கினாலாம். யார் மகாலட்சுமியே பகவான் கிட்ட நரசிம்மகிட்ட பயந்து நடுங்கலாம். இதுலேயும் லக்ஷ்மி நரசிம்மன் சொல்கிறோம், வக்ஷஸ்தலத்தில் வாசம் பண்ணுறோம். பின்னாடி விஷயம் தெரிஞ்ச பிறகு ஆஹா நம்ம கணவர் தான் அப்படின்னு தெரிஞ்ச பிறகு அப்புறமா ஒன்றாயிடுறாங்க மகாலட்சுமி. இப்போ அவதார காலத்தில் பயந்து நடுங்கிறான். ஏன்னா பிரகலாதனுக்கு சான்ஸ் கொடுக்கணும். இவன் மகாலட்சுமி அவருக்கு தெரியாமல் இருக்காது, இருந்தாலும் பிரகலாதன் சான்ஸ் கொடுக்கணும். பகவான் பிரகலாதனை கூப்பிட்டு மடியில் உட்கார வச்சு கொஞ்சணும் அப்படின்றது மகாலட்சுமிக்கு ஆசை. அதனால் என்னென்னா ஒரு பிரகலாதம் மூலமாக சாந்தி அடைஞ்சால் தான் அது கௌரவமாக இருக்கும். பக்தனுக்கு பகவான் ஆசைப்பட்டான். இவன் போய் சமாதானம் ஆகிட்டாருன்னு வச்சுக்கேன், அதை பாப்பா அவர் மனைவி தானே, அதில் சமாதானம் பெரிய விஷயம் இல்லையா அப்படின்னு நினச்சிடுவாங்க. அதுதான் மகாலட்சுமி யோசிச்சா. அதனால தான் நான் சொல்கிறேன், அதிருஷ்ட அஸ்வத பூர்வத்வாத்து. இதுக்கு முன்னாடி நான் பார்த்ததும் கிடையாது, கேட்டதும் கிடையாது. நோ உபேயா சங்கீதா, அதனால் இவர் என் கணவர் தானான்னு டவுட்டாக இருக்குது எனக்கு அப்படின்ட்டு அவள் போலையான், ஒதுங்கிட்டாலாம். அப்போ மகாலட்சுமியும் கிட்டே போக மாட்டாங்க, பிரம்மதேவரும் போக மாட்டாங்க, சிவனும் போக மாட்டாரு. இந்திர சந்திரன் யார் மற்றவங்களாம் எப்படி போக முடியாது. பகவான் அவ்வளோ உக்கிரமான நரசிம்மராக இருக்காராம். பாகவத அபச்சாரம் பண்ணால் பகவானுக்கு அவ்வளோ கோபம் வரும். பிரகலாதம் அபச்சாரம் பண்ணாலே இரண்யகசிபு அது தகாதவாரில் திட்டினால அந்த கோபம் அடங்கலையாம். தான் பாகவத அபச்சாரம் பண்ணானே அப்படின்னு கோபம் அடங்காமல் இருந்தது தான் யார் நரசிம்மூர்த்திக்கு. அதனால் மகாலட்சுமி கோபம் மறுத்தாலாம். அது பிறகு தான் பிரம்மதேவர் பார்த்து, அப்பா உனக்காக தான் பகவான் அவதாரம் பண்ணியிருக்கான், நீ தான் போய் அவரை சாந்தப்படுத்தணும் அப்படின்னு சொன்னோடனே அப்படியே ஆகட்டும்னு சொல்லிட்டு பிரகலாதன் கிட்டே போகிறான். கிட்ட போய் என்னன்னா மற்ற தேவரெல்லாம் ஸ்தோத்திரம் பண்ணியிருந்தாங்களே, அந்த ஸ்தோத்திரம்லாம் பாடல, சாஷ்டாம நமஸ்காரம் பண்ணிட்டான். அதே சனிகராஜன் மகாபாகவத அற்புக உபேத்திய புவி காயேன நனாம வித்ருதாஞ்சலி, சாஷ்டாங்க பூமியில் விழுந்து நமஸ்காரம் பண்ணிட்டானா நரசிம்மர். ஸ்தோத்திரம்லாம் பண்ணல, நமஸ்காரம் பண்ண உடனே யார் நம்ம பாதத்தில் கீழே யாரும் விழுந்திருக்காங்க யாருன்னு பார்த்தா பிரகலாதன். அப்போ தூக்கி தலையை விட்டு பளிச்சுன்னு முத்தம் குத்து பகவானை சந்தோஷம் அடைஞ்சார். அதான் உபேத்திய பூமிகாயேன நனாம வித்ருதாஞ்சலி, ஏந்து கைகுப்பி கொண்டு நிற்கிறான். அந்த குழந்தைய பார்த்தா ஆசையாக இருக்குது, அவனை கொஞ்சம் ஸ்வபாதமூலே பதிதம் தமர்ப்பகம் விலோக்கிய தேவ கிருபையா பரிபிரதா. அப்படி கருணையினால் இப்போது உக்கிரமாக இவனு அப்படியே அட்டகாசம் பண்ணி கர்ஜிச்சிருந்த அந்த நரசிம்மர் இப்போ குழஞ்சி போயிட்டாராம். கண்ணில் கண்ணீர் வந்துடுச்சுனான். கண்ணில் கண்ணீர் வர அளவுக்கு அப்படி குழஞ்சி போயிட்டாராம். பிரகலாதா கிருபையா பரிபிரதா, அவன் கருணையினால் எவ்வளோ துன்பங்களும் உனக்கு கொடுத்துட்டான் இந்த இரண்யகசிபு. அத்தனை துன்பங்களும் நீ எவ்வளோ கஷ்டப்பட்டுருப்ப நீப்பா. ஆனால் அந்த துன்பங்களில் நீ மரணம் அடைய மாட்டேன். ஆனால் அந்த துன்பங்கள் எத்தனை விதத்தில் அவன் கொடுமைகள் பண்ணி எத்தனை திரஸ்காரம் பண்ணி கேவலமாக திட்டிருப்பான். அதெல்லாம் சகிச்சுட்டே அப்படின்னு அந்த வருத்தம் தான், அந்த கருணை தான் பகவானுக்கு பிரகலாத மேலே. அதான் சொல்ல கிருபையா பரிபிரதா, கிருபையினால் நினைஞ்சிட்டாராம் அந்த பிரகலாத பார்த்து. உத்தாப்ஜ தச்சேஷ்ணி அதை தாத்து கராம்புஜம் காலாகி வித்ரஸ்த திவ்யாம் கிருதா அபயம். அப்போ தலையில் அப்படியே தூக்கி குழந்தைய அப்படியே தன் பாதத்துக்கு கீழே விழுந்திருக்கிற அந்த குழந்தைய தூக்கி மடியில் உட்கார வச்சு தலையில் தடை கொடுக்குறாராம் யார் நரசிம்ம பகவான். உத்தாப்பே தச்சேஷ்ணி அது தாத்து கராம்புஜம். அப்போ கரகமலத்தில் தடை கொடுத்த உடனே பகவான் தடை கொடுத்த உடனே பிரகலாதன் ரொம்ப சந்தோஷம் அடைந்தானா. காலாகி வித்ரஸ்த தியாம் கிருத அபயம். அந்த அபய அஸ்தமானது நம்ம தடை கொடுக்குதுன்னா நரசிம்மாகாரமாக பகவான் நமக்குள்ள இந்த மிருத்தியை விரட்டுறாருன்னு அர்த்தம். மிருத்தி கிட்ட கூட வராது மரண தேவதை. அப்படி தடை கொடுத்தார். கராம்புஜம் காலாகி வித்ரஸ்த திவ்யாம் கிருதா அபயம். அப்படிப்பட்ட ராமச்சந்திரமூர்த்தி அபயம் கொடுத்துட்டார். கிருதா அபயம். அதாவது பயத்தை போக்கி குழஞ்சிட்டார் இல்லையா. அவ்வளோ பயங்கரமாக இருக்கார், பார்த்தா முரட்டுத்தனமாக இருக்கார், நரசிம்மக்காரங்க எல்லாம் பயந்தாங்க அப்படின்னு சொல்கிறோம். ஆனால் பிரகலாதம் வந்தவொடனே அப்படி உள்ள குழந்த மாதிரி ஆகிட்டாராம் சாந்த நரசிம்மரான். அப்போ கண்ணில் கண்ணீராக உண்டாயிடுதான். ஆஹா உன்னை எவ்வளோ கொடுமைப்படுத்துகிறான் அந்த இரண்யகசிபு அப்படின்னு நினச்சி கவலைப்படுறார் பகவான். அதனால்
அப்படிங்கும்போது பிரகலாதம் போய் சஷ்டம நமஸ்காரம் பண்ணோடனே பகவான் சாந்த நரசிம்மராக மாறிட்டார். சாந்த நரசிம்மரில் அப்படியே கருணை பொங்கி அந்த பிரகலாதம் தடவி கொடுத்து அவனுடைய பாவங்கள்லாம் போய்கிட்டார். அப்படி வந்துட்டார். காலாகி வித்ரஸ்த தீயாம் காலம் என்ற பாம்பை விரட்டி அடிக்கக்கூடிய அபயக்கரங்களாம் அது பகவானுடைய நரசிம்மனுடைய கரங்கள். அதனால் அபயம் கொடுத்தாராம். யார்? பிரகலாதனுக்கு எந்த ஆபத்தும் கிடையாது. அபயம் கொடுத்தார், தடை கொடுத்தார். சதத்து கரஸ்பர்ஷ துதம் அகில அசுபகா, எல்லா பாவங்களும் நீங்கள் பெற்றதாம், எல்லா அசுபங்களும் அவனை விட்டு போய்விட்டதாம். யார்? பிரகலாதனுக்கு. சபத்திய அபிவியக்த பராத்ம தர்ஷனா, அந்த பகவான் தலையில் அஸ்த தீட்சை கொடுத்த உடனே ஹிருதயத்தில் பரமாத்ம தர்ஷனமாக தான். யாருக்கு? பிரகலாதனுக்கு. எஸ்தான் பெனேஷித்து பிரசமேஷ துர்ஜனோ திருஷ்டியா ஹதந்தே அதஸ்தே பாகவத ஆத்மய அமய. சரி, அப்படியே பார்க்கலாம். அப்படியே பகவான் சாந்த நரசிம்மரா மாத்தார். உள்ளம் குழஞ்சி போய் பிரகலாதனை 10 வருஷம் முத்தம் அவனுக்கு கொஞ்சனே இருக்கார். அப்போ பிரகலாத் சந்தோஷம் அடைந்து பகவானை புகழ்கின்றான், பகவானை ஸ்தோத்திரம் பண்ணுறான். அந்த ஸ்தோத்திரம் ரொம்ப விசேஷம். அதை நம்ம அடுத்த பகுதியில் பார்க்கலாம். இப்போ நரசிம்மாவதாரத்தோடு பூர்த்தி பண்ணிப்போம். அப்படி நரசிம்மகாரமாக ராட்சர்கள்லாம் வதம் பண்ணி, அசுரர்கள்லாம் வதம் பண்ணிட்டு ஆயிரக்கணக்காக இரண்யகசிபையும் வதம் பண்ணி நரசிம்ம அவதாரம் எதுக்காகனா அது இரண்யகசிபு வதத்துக்காக. அது வேலை முடிஞ்சிடுது. முடிஞ்ச உடனே பகவான் கிளம்புறாரு நரசிம்மமூர்த்தி. ஆனால் இரண்யகசிபு வதம் பண்ணியாச்சு, இனிமேல் என்ன பண்ணுறது, அவ்வளோதான் கிளம்புறாரு. ஆனால் ஃபுல்லாக பார்த்தா இந்த ஸ்கந்த ஃபுல்லாக பார்த்தா பிரகலாதனுடைய மகிமையில் தான் அங்கங்கே வரும். பகவான் கொஞ்ச நேரம் தான் வரான். யார்? நரசிம்மமூர்த்தி. பகவான் கிளம்பல, ஆனால் பிரகலாத் ஸ்துதியை கேட்டு கிளம்புறான். 43 ஸ்லோகங்கள் பகவான் அபயாஸ்தத்தை தலையில் சொட்ட உடனே அவனுக்கு ஸ்லோகங்கள்லாம் வராதா? சுலபமாக பகவான் அனுகிரகம் வந்தால் இப்போ எனக்கு படிக்க வராத. பகவான் அனுகிரகத்தினால தான் 5 நாளில் படிக்க முடிஞ்சது. அது மாதிரி பகவான் அனுகிரகம் தான் எந்த ஸ்லோகங்களை சொல்ல முடியாது. அப்படி மழை திறந்த வெள்ளம் போல் 43 ஸ்லோகங்களால் நரசிம்ம பகவானை ஸ்தோத்திரம் பண்ண போகிறார் பிரகலாதன். நம்ம அதை அடுத்த பகுதியில் பார்க்கலாம். இப்போ நரசிம்ம கோலத்தில் பகவான் காட்சி அளிக்கிறார். அவர் தேவர்களால் ஸ்தோத்திரத்தினால பகவான் சந்தோஷம் அடைஞ்சு சாந்தமாகாமல் உக்கிரமாக தான் இருந்தார். அப்போ பிரகலாதம் போய் ஸ்தோத்திரம்லாம் பண்ணல, சாஷ்டாங்க நமஸ்காரம் பண்ணால் பகவான் உள்ளே குழஞ்சி போச்சான். பிரகலாதனை பார்த்தோடனே அவனை 10 வருஷம் முத்தம் கொடுத்து மடியில் வச்சு அவனை தலையில் தடவி கொடுத்து அவன் பாவங்களை போக்குறார். இந்த பாக்கியம் எத்தனை பேருக்கு கிடைக்கும்? ஆனால் பிரகலாதன் கஷ்டத்து. அவர் ஆமாம் அப்பா தான். இவன் தான் பகவான் தான் உண்மையான அப்பா. அவர் மடியில் இடம் கிடைக்குது. அதே சமயத்தில் தாய் யாருன்னா மகாலட்சுமி தான். அப்படியேப்பட்ட பகவானை ஸ்தோத்திரம் செய்ய போகிறான். அபயாசத்தை சொல்கிறதுனால இப்போ மழை திறந்த வெள்ளம் போல் பகவானை ஸ்தோத்திரம் பண்ண போகிறான். 43 ஸ்லோகங்கள் அருமையான ஸ்துதி, நரசிம்ம ஸ்துதி. பிரகலாதம் கிட்ட வந்த பிறகு சாந்த நரசிம்மராக மாறிட்டார், குழந்தையாக மாறிட்டார் பகவான். ஆனால் பகவானை சந்தோஷப்படுறது ரொம்ப சுலபமாங்க. கடினமான மார்க்கங்கள் தேவை. உண்மையான பக்தியோடு இருந்தாவே பகவான் நம்மளுக்கு வாசமாயிடும். சரி, அதான் பகவானை சந்தோஷப்படுறதுக்கான வழி. பகவானை சந்தோஷப்படுறதுக்கான ஒரே வழி என்னென்னா பகவானை ஸ்துதிக்கிறது தான். அந்த ஸ்துதி அப்புறம் பார்க்கலாம். இப்போ நரசிம்ம அவதாரத்தோடு பூர்த்தி பண்ணிப்போம். நரசிம்ம அவதாரம் பண்ண தேவரெல்லாம் சுதந்திரம் பண்ணால் பகவான் சாந்தமடையில் பிரகலாதம் காலில் விழுந்தோடனே பகவான் குழஞ்சி போயிட்டார், சாந்த நரசிம்மராக மாறிட்டார். சொல்லப்போனால் கருணை நரசிம்மராக மாறிட்டார். அப்படி கருணையினால் கண்களில் கண்ணீர் வளர்க்குது. பிரகலாதம் அவ்வளோ கஷ்டப்பட்டானே நினச்சி. அப்படி சரி, இதோட பூர்த்தி பண்ணிப்போம். அது பிறகு அடுத்த பகுதியில் இப்போ நரசிம்ம அவதாரத்தோடு பூர்த்தி பண்ணிப்போம். அடுத்த பகுதியில் பிரகலாத ஸ்துதி, அருமையான ஸ்துதி. அது அடுத்த பகுதியில் பார்க்கலாம். ராம 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 ராம. ஸ்ரீராமநாம சங்கீதம்க்கு ஜெய். ராம 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 ராம. சரி, அதையும் பார்த்துடலாமா? சரி, ஓகே, அடுத்த பகுதியில் பார்க்கலாம். ராம 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 ராம. श्रीमद् भागवत भगवान की जय, लक्ष्मी नरसिंह भगवान की जय, प्रहलाद नरसिंह भगवान की जय, आंजनेय स्वामी की जय, सर्व साधु मंडली की जय। राम 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 राम।